அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம பார்க்குறது வாஞ்சியூர் தர்கா. இது காரைக்கால் அப்படின்னுங்கிற அந்த பகுதியில் தான் இந்த தர்கா இருக்குது. இந்த தர்கா 400 வருடங்களுக்கும் மேலாக இந்த தர்கா பழமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நாகூர் ஆண்டவர் இந்த பூமிக்கு அடியில் போய் 40 நாட்கள் தவம் இருந்த இடம்னு சொல்லப்படுது. இது அவ்வளவும் பழமை வாய்ந்த இடம் இது. இந்த வாஞ்சியூர் அப்படின்னுங்கிற இடத்துல இந்த தர்கா அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தர்கா வாஞ்சியூர் தர்கா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்கா ஊருக்குள்ளே இருக்கிறதுனால சுற்றி இந்த தர்காவை சுற்றி வீடுகள் அதிகமான முறையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த தர்கா ஊருக்குள்ளே தான் இருக்குது. இங்கேயும் கொடியேற்றம் நடைபெறும். நாகூரில் கொடியேற்றம் நடக்கிற மாதிரி இங்கேயும் கொடியேற்றம் நடைபெறும். இப்போ தான் சமீபத்தில் கொடியேற்றம் நடந்து முடிஞ்சது. இப்போது உள்ளே போகலாம். இங்கே தான் இந்த பட்டு போர்வை போட்டியிருக்க இந்த இடத்துக்கு அடியில் தான் நாகூர் ஆண்டவர் 40 நாட்கள் தவம் இருந்திருக்காரு. அந்த இடத்த பட்டு போத்தியிருக்கிறாங்க. அதுக்கு அடியில் ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுக்கு அடியில் தான் நாகூர் ஆண்டவர் தவம் செஞ்ச இடம். பூமிக்கு அடியில் 40 நாட்கள் தவம் செய்த இடம் இதுதான். இந்த இடம் கராமத்துள்ள இடம். நாகூர் ஆண்டவர் பூமிக்கு அடியில் தவம் செய்த இடம். அதாவது உயிருடன் உள்ளே சென்று தவம் செய்து உயிருடனே வெளியே அக்னி பிளம்பாக எழுந்த இடம் இந்த இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அதிகமான அளவில் அல்லாஹ்வுடைய பேரருளும் கராமத்தும் இந்த இடத்துல நிறைஞ்சி இருக்கிற இடம் இது. இன்ஷா அல்லாஹ் நாகூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஞ்சியூர் வாங்க. வாஞ்சியூரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே ஜியாரத்து செஞ்சுட்டு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.